ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடகரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சு ஸ்டார் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வடகரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா டிஃபனுக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. வடகரி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுலேயே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரன்னு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்தால் போதும். இதே மாதிரி 3/4 பாகம் வெந்தால் போதும். இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன். இது தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவை. வாணலில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கோங்க. போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கிரேவியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடகரி மாவு, அதை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா இப்போ நல்லா ட்ரையாக நமக்கு வடகரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டான வடகரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடகரி ரெடி. பாய்.